இன்னைக்கு விஜய் சேதுபதி சார் வீட்டுக்குள்ள வந்து ஒருத்தர்கிட்டையும் கேட்குறாரு, உங்களுக்கு இந்த வீட்டில் பிடிச்ச இடம் எது அப்படின்னு கேட்குறாரு. பிடிச்ச இடம் எது அப்படின்னு கேட்ட உடனே விஷால் வந்து சொல்லாரு, எங்களுக்கு கிச்சன் தான் சார். ஏன்னா நாங்கள் எவ்வளோ தான் சண்டை போட்டாலும் நாங்கள் வந்து இந்த உணவுன்னு வரும்போது எல்லாருமே ஒன்று சேர்ந்துக்குவோம் சார். ரொம்ப அன்பாக இங்கே இருப்போம் சார். இங்கே நான் வெளியிலலாம் சாதாரணமாக தான் சார் சமைச்சிருக்கேன். பட் இந்த வீட்டுக்கு வந்து இந்த பூண்டு சட்னி இப்போ அதெல்லாம் செஞ்சு செஞ்சு இப்போ அதனால எனக்கு நிறைய அன்பு கிடைச்சிருக்கு சார். இப்போ ஒரு 20 பேருக்கு சேர்ந்து சமைக்கிற லெவலுக்கு நான் பழகிட்டேன் அப்படின்னு சொல்லி விஷால் சொல்லுவார். சொல்லிவிட்டு அவ்வளோ ஆசையாக கேட்பார், சார் நான் ஒரு வாட்டி உங்களுக்கு செஞ்சு காட்டட்டுமா சார் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. கேட்ட உடனே வந்துட்டு விஜய் சேதுபதி சாரும் அப்படின்னு, ஏன்னா அவர் வந்து எப்பயுமே டக்குன்னு வேணான்னு சொல்ல மாட்டார். அதனால ஓகே அப்படின்னு சொல்லார். உடனே பவித்ரா பூண்டுக்கு அதை உரிச்சு கொடுக்குறாங்க. கடகடகடான்னு பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒயிட் ரைஸ் எடுத்து சூடு பண்ணி அதில் போட்டு விரவி மற்றவங்க எல்லாருக்கும் ஃபேவரட் பிளேஸ், அதாவது அந்த கேப்புக்குள்ளே என்னென்னா ரயானோட ஃபேவரட் பிளேஸ், முத்துக்குமரனோட ஃபேவரட் பிளேஸ் அதெல்லாம் பார்க்க போகிறாங்க. ஸோ அந்த கேப்பில் அவர் கடகடான்னு பூண்டு சட்னி பண்ணிவிட்டு சாதம் போட்டு விரவி, சார் நானே நீங்களே ஊட்டி விட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி சார் கேட்குறாரு. உடனே சார் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லையா அப்படின்னு விஷால் கேட்குறாரு. உடனே விஜய்ஸும் வந்துட்டு இல்லை எனக்கு ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா ஊட்டி விடுங்க அப்படின்னு உடனே விஷால் வந்து ரொம்ப ஆசையாக ஊட்டி விடுறாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு விஷால் பண்ண அந்த கெஸ்டர். இப்போ நானும் எனக்கு புதுசாக நான் எதாவது சமைக்க கற்றுக்கிட்டேன்னா யாருக்காவது செஞ்சு கொடுக்கணும்னு நான் ரொம்ப ஆர்வமாக இருப்பேன். யாராச்சும் ஒருத்தர் அதை பாராட்டிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி அவர் செஞ்சுட்டு கொடுத்தாரு. விஜய் சேதுபதி சார் அதை ரொம்ப ஸ்வீட்டாக வாங்கி ரெண்டு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டாரு. அப்புறம் எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு பூண்டே சொல்லலை, கொத்தமல்லி பொடி, அதுக்கப்புறமா கொஞ்சம் வத்தல் பொடி சார். அதை இங்கே வந்து மிளகா வத்தல் பொடி ரொம்ப காரமாக இருக்குது, அதனால நான் அதுக்கு பதிலாக சாம்பார் பொடி யூஸ் பண்ணி பண்ணுவேன் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இந்த ரெசிபி நான் கேட்டிருந்தேன், எனக்கு மலர்வாணி மேம் கொடுத்துருந்தாங்க. மலர்வாணி மேம் உங்களுக்கு தேங்க்யூ இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஸோ அந்த ரெசிபி தான் சார். அப்போ பூண்டு போட மாட்டிங்களான்னு கேட்டோடனே பூண்டு போடுவேன் சார். அப்படி சாதத்துக்குன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றுப்பேன் சார், சப்பாத்தினா தண்ணி இல்லாமல் வச்சு சாப்பிட்ருவேன் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு அந்த மொமெண்ட் பார்க்குறதுக்கு. நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ்